நிறைய காரியங்களை செய்து அநேகரை திருப்திப்படுத்திடலாம், அநேகரை சந்தோஷப்படுத்திடலாம். ஆனா பலன் எங்கிருந்து வரப்போகுதுன்னா கிரியையிலிருந்து இல்லை. முதலாவது எங்கிருந்து? இருதயம் கெட்டு போக கூடாது. இருதயம் எல்லா காவலோடு காக்கப்படணும். இருதயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும். அங்கதான் தாவீது ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்தறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எனக்குள்ள எந்த வேதனை உண்டாக்குற வழி வந்துடக்கூடாது ஆண்டவரே. இருதயத்தை சுத்திகரி. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமா? மிகுதியான பலனை நீங்கள் பெற வேண்டுமா? முதலாவது கொஞ்சம் சுற்றி இருக்கிற மண்ணை கொஞ்சம் தோண்டணும், கொஞ்சம் கொத்தி எரு போடணும், அந்த இருதயத்தை சீர்படுத்தணும். இருதயமாகிய நிலம் சீர்படுத்தப்படாமல் நாம வேலோட்டமா எதை செய்தாலும் பலனை நாம் அனுபவிக்கவே முடியாது. நல்ல நிலம் மிகுந்த பலனை தந்தது. ஆம், வார்த்தை நல்ல வார்த்தை, வார்த்தையை கொண்டு வருகிற விதைக்கிறவன் நல்லவன். ஒருவேளை அது சரியான நேரத்தில் கூட வந்திருக்கலாம். ஆனால் இருதயம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா பலனே கிடையாது. என் உள்ளந்திரியங்களை சோதித்து பார்க்கிற ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கிரியை செய்வாராக. நீர் எனக்குள்ள சுத்தத்தை விரும்புகிறீர், விரும்பாத அசுத்தங்களை நீக்கி பாவியாகி என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நித்திய பாதையிலே நடத்தும் ஆண்டவரே என் ஆண்டவர். இன்றைக்கு மன்றாடி ஆண்டவர் பின்னாடி வருவோம். என்னை ஒரு முறை கூட சுத்திகரியும். ஹல்லேலூயா.